ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Preejasamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபீஸ் சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் காலைல வேகமாக பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து போடுறதுக்கு லஞ்ச் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி சுண்டைக்கடலை குழம்பு வச்சுருக்கேன், பச்சை பாசிப்பயிறு பொரியல் பண்ணியிருக்கேன், டிஃபனுக்காக கோதுமை தோசை ஊற்றியிருக்கேன். இதெல்லாம் எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுண்டல் குழம்புக்காக நான் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் சேர்த்துட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்தால் போதும். இஞ்சி பூடெல்லாம் நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். பச்சையாக அரைச்சதுனால நல்லா வதக்கி விடணும், அப்போதே அதோட பச்சை வாடெல்லாம் போகும். அதனால் நல்லா வதக்கிடலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதோட சேர்த்துடலாம். இப்போது வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். அடுத்து நான் ஊற வச்ச சுண்டலை இதோட சேர்த்துலாம். நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போது அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5லிருந்து 6 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு சுண்டல் கடலை நல்லா வெந்து வரும். நான் இதுக்கு 6 விசில் வரைக்கும் விட்டுட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. குழம்பு இன்றைக்கி நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா மதியானத்துக்கு சாப்பிடும்போது இருக்க கொஞ்சம் கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி வச்சாதான் கரெக்டாக இருக்கும். சுண்டல் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை மட்டும் போட்டேன்னா நம்மளுக்கு சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாசிப்பயிர் பொரியல் பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இதையும் நைட்டே ஊற வச்சுருந்தேன், நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது பாசிப்பயிர் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகிடும். அதனால் அளவாக ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த பயிர் முங்குற அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போயே இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நம்ம ஒரு 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். நமக்கு நைட்டே ஊற வச்சோன்னா நல்லா ஊறிடுச்சு. 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பயிறு நல்லா வெந்துருச்சு. தண்ணி நம்ம ஊற்றின அளவு கரெக்டாக இருக்குது. பயிறு நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை இப்போது தாளிச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் பட்டை வத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்திலிருந்து பாதி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலையில் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இது பண்ணுறது. நான்
காலையிலே நம்மளுக்கு வேகமாக வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நைட்டே நம்ம என்னென்ன பண்ணோம்னா ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையிலே எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சோண்டு தேங்காய் பூ சேர்க்குறேன். இப்போ இங்கே பாசிப்பயிர் பொரியலும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டிஃபனுக்காக இன்றைக்கி நான் கோதுமை தோசை தான் ஊற்ற போகிறேன். கோதுமை தோசை உப்பு தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஒவ்வொரு தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். நம்ம காலையில் எழுந்திரிச்சு தம்பிக்கெல்லாம் சீக்கிரமே வேன் வந்துடும். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்து விட்றேன். டிஃபனுமே அவனுக்கு கொண்டு போகிறதுக்காக கொடுத்து விட்றதுனால நம்ம எல்லாத்தையும் அந்நேரத்தில் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சீக்கிரமும் பண்ணிடலாம். தோசைக்கு மேலே நான் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிட்டேன். கோதுமை தோசை நம்மளுக்கு சீக்கிரமே சுட்டு எடுத்தலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது சுண்டைக்கடலை குழம்பு வச்சுருக்கேன். இதில் தொட்டுக்கிறதுக்கு சாப்பாடுக்கும் வச்சுக்கலாம், நம்ம தோசைக்கும் வச்சுக்கலாம். சுண்டைக்கடலை குழம்பு கோதுமை தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள்கிட்ட ஹெல்த் மிக்ஸ் பொடி அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நம்பரையும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் கொரியர் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போது லஞ்ச் பாக்ஸை நம்ம பேக் பண்ணிடலாம். சாதம், சுண்டல் குழம்பு, பாசிப்பயிர் பொரியல், தோசை எல்லாத்தையும் நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.